அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை கருனியா லாட்டரி 764வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கணிப்பாக அதாவது சொர்ண கேரளம் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் எதுவும் சரியாகவே அமையவில்லை நண்பர்களே. முற்றிலும் தவறு. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் பெருமை பேசும் அளவிற்கு பிரிடிக்ஷன் அமையவில்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை சனிக்கிழமை கருனியா லாட்டரி ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்த்து விடுவோம் நண்பர்களே. கடைசியாக பார்த்தீங்கன்னா 769 887 வந்திருக்கு நண்பர்களே. இதே போன்ற ஆட்டங்கள் வேறு எங்கேனும் இருக்கிறதா என்று தேடி பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஓரிடத்தில் இருக்கிறது நண்பர்களே. அந்த இடத்தில் உள்ள எண்களையே நாளை ப்ரிடிக்ஷனாக எடுத்து விளையாடுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதற்கு முன்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி 8/8 இந்த தேதிக்கு மட்டும் சிறப்பாக ஒரு கணக்கீடு செய்து ப்ரிடிக்ஷனை எடுப்பது வழக்கம் நண்பர்களே. இந்த ஒவ்வொரு வருஷமுமே எப்படா திருப்பியும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்த நாட்கள் பல. அதே நாள் மீண்டும் வந்திருக்கிறது நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிரத்யேகமாக நான் கணிக்கும் முறையில் இருந்து ஒரு 8 எண்களை வழக்கமாக எல்லா நாளும் கொடுப்பதில்லை நண்பர்களே. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு என்று ஒரு கணக்கு ஆரம்ப காலத்தில் நாங்கள் சோதித்து கணக்கெடுத்து வெற்றி பெற்ற எண்கள் நண்பர்களே. மற்ற நாளுக்கெல்லாம் 4 நம்பருக்கு மேலே கொடுக்க மாட்டேன். இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு மட்டும் ஒரு 8 எண்கள், அதாவது 3D எண்கள் 8 கொடுக்கிறேன் நண்பர்களே. அது நாங்கள் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 8இல் கணிப்பு சரியாக வந்திருந்தது நண்பர்களே. 2013 2013, 2014, 2015 இந்த 3 ஆண்டுகளிலும் ஏபிசி, அதாவது 3D எண்கள் சரியாகவே அந்த கணக்குப்படி வந்தது நண்பர்களே. அதற்கு பின்பு வந்ததா என்று கேட்டால் வரவில்லை என்பதுதான் உண்மை. இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டுமே ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரும்போது அந்த கால்குலேஷன் படி ஒரு 8 எண்களை வைத்து விளையாடுவது வழக்கமாகவே வைத்திருப்பேன் நண்பர்களே. ஆனால் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்தது. முதல் ஆண்டு வந்தவுடன் அப்போ ஒரு 304ங்கிற நம்பர் சரியாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2013 கணிச்சிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி கணக்கு வரும் அப்படின்ட்டு அடுத்த நாள்லாம் நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம். அது சரியாகவே வரல. திரும்பவும் 2014ஆம் ஆண்டு அந்த அதே மாதிரி ஒரு 8 நம்பரை எடுத்து விளையாண்டு பார்த்தோம் நண்பர்களே. நிறைய பேருக்கு சொல்லிட்டோம், இந்த 8 நம்பர் பயன்படுத்தி பாருங்கள் என்று சொல்லியிருந்தோம். அதே போன்று அந்த 102ங்கிற நம்பர் சரியாகவே வந்திருந்தது நண்பர்களே. அதே மாதிரி சரி இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரியாகவே இந்த கணக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் 2015 அப்போ இன்னும் பல நண்பர்களுக்கு சொல்லிவிட்டோம் நண்பர்களே. அதே போன்று 2015லும் அந்த 895, அந்த 8 எண்ணில் 895ம் ஒரு எண்ணாக இருந்தது நண்பர்களே. இந்த எண் விளையாடப்பட்டது. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் பெருசாக ஒன்றும் அந்த கணக்கு ஒத்தே வரல. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுமே அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு 8 எண்கள் எடுத்து விளையாடுவதை வழக்கமாகவே வைத்திருக்கிறோம் நண்பர்களே. ஒருவேளை இந்த ஆண்டு வரலாம் அல்லது வராமலும் போகலாம் நண்பர்களே. இருப்பினும் அந்த கணக்குப்படி ஒரு 8 எண்களை எடுத்து வைத்திருக்கிறேன் நண்பர்களே. அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்பு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாகத்தான் இருக்கு நண்பர்களே. ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நீங்கள் ப்ரிடிக்ஷன் கொடுக்குற விதம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னார். கேட்டிருந்தேன் அப்படி. அவருக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவருக்கு நானா இதுதான் காரணமாக இருக்கும், இதனால தான் அவருக்கு புரியலையோ அப்படின்னு நானே யோசனை செஞ்சிருந்தேன் நண்பர்களே. அவர் அந்த
நண்பருக்காக கொஞ்சம் விளக்கத்தையும் நான் சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த இதுல வந்து இப்படித்தான் நம்ம ரிசல்ட்டை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 0க்கு எதிரில் வந்து 5 இருக்கும். 0த்திற்கு எதிர் எண் 5, 8க்கு 3, 7க்கு 2, 1க்கு 6 இப்படித்தான் இருக்கும். 4க்கு 9 இப்படிதான் நண்பர்கள் இந்த வட்டத்தில் இருக்கும். நான் கணிக்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், பெரும்பாலானவர்களுக்கு தெரியாதவர்களுக்காக இதை சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ இந்த 3க்கு எதிர் எண் 8. அப்போ 3, 8 நம்ம வந்து நான் எடுக்கிற முறையில் வந்து கணிக்கிற முறையில் பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ஒரே ஒரு இதில் தான் இருக்கிறதுனால ஒரே நம்பராக வச்சுக்கிறது. அப்புறம் அதே மாதிரி இந்த 2 வேற 7 வேறன்னு நம்ம நினைக்கிறதுல ரெண்டுமே ஒரே நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10 நம்பரில் நம்ம கணக்குக்கு ஒரு 5 நம்பராக மாற்றி விளையாடுற நண்பர்களே. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன நம்பர் வந்துச்சுன்னா, இன்னைக்கு ரிசல்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பரை எடுத்துக்கோ நண்பர்களே. இப்போ 769 வருதுன்னா, இந்த 700 இதே வந்து இந்த இடத்துல 2, இது எதிரி எண் 1, இது 4, இதை வெவ்வேறு எண்ணாக நம்ம நினைக்கக்கூடாது நண்பர்களே. ஒரே எண்ணாக கருதுவோம். அதன்படிதான் நான் என் நம்பரை எடுக்கிறேன். அதுதான் அவருக்கு விளங்கவில்லை என்று நினைக்கிறேன். அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, 0ம் 5ம் ஒரே எண்ணாக கருதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நேரா இருக்கு, ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். இப்போ 0 வந்து நின்னதுன்னா அதனுடைய ஆப்போசிட்ல 5 நேரா இருக்கும். இப்போ 3, இப்போ 8 ரிசல்ட்டாக வந்ததுன்னா அதுக்கு பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். அதனால வந்து ஒரே எண்களாக 10 நம்பரை நம்ம 5 நம்பரை மாற்றி விளையாடணும் நண்பர்களே, அவ்வளவுதான். இப்போ 0க்கு 5, 1க்கு 6, 2க்கு வந்து 7, 3க்கு 8, 4க்கு 9 இவ்வளவுதான். 10 நம்பர் நம்ம 5 வைத்து விளையாடுகிறோம், அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த இதில் தான் அவருக்கு புரியாமல் போயிருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இன்று 887ன்னு விளையாண்டுருக்காங்களா. 887 இதனுடைய எதிர் நம்பர்லாம் நம்ம போட்டோம்னா இப்போ 337, 382, 332, 387 இதெல்லாம் ஒரே மாதிரி எண்கள் தான் நண்பர்களே. இதெல்லாம் வெவ்வேறு எண் மாதிரி நம் பார்வைக்கு பட்டாலும் ஒரே மாதிரி எண்களாக தான் நாம் கருதுகிறோம். இந்த அடிப்படையில் தான் நான் ப்ரிடிக்ஷனை எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. இந்த விஷயத்தில் தான் அவருக்கு புரியாமல் போயிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ அவருக்கு புரியும் வகையில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. நண்பரே, இப்படித்தான் கணிக்கிறேன். அதனால்தான் 2 எண்கள் அடுத்தடுத்து ஒத்து போகிறது என்று சொல்லி எண்களை எடுக்கிறேன் நண்பரே. சரி நண்பர்களே, நாம் வழக்கமான ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். இப்போ கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டங்கள் 769, 887ன்னு வந்திருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி இந்த 69ம் 87ம் ஒத்து போகிற ஆட்டம் வந்து 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது நண்பர்களே. வாருங்கள் அந்த இதையும் பார்த்து விடுவோம். இது 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. இதில் அக்டோபர் மாதம் இங்கே பாருங்க, பிசி எண்கள் மட்டும் இப்போ 769 வந்து பாருங்க, இந்த இடத்துல 69ஆம் நம்பர் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு நண்பர்களே. அடுத்த நம்பர் வந்து 82.
இப்போ நம்ம ரிசல்ட் 2வது இன்னைக்கு விளையாண்டது வந்து 887 நண்பர்களே. இந்த 82 இந்த 87 ஒரே நம்பராக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து 2 ஆட்டங்களும் ஒத்து போகிறது நண்பர்களே. அடுத்தது பாருங்க 613 அப்படின்னு இருக்கு நண்பர்களே. இந்த 613ல இருக்கிற பிசி எண்ணான 13ஐ நாளை அதாவது கருணை லாட்டரிக்கு பிசி எண்களாக எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. இப்போ பிசிக்கு வந்து 13 இந்த நம்பரை வந்து அதன் எதிர் எண்களோடு பயன்படுத்தி எடுக்கும்போது 4 எண்கள் வரும் நண்பர்களே. இப்போ 13 18 ஒன்றுக்கு அப்புறம் எதிர் எண் 6 63 68 இதற்கு மேல் எண்கள் வராது நண்பர்களே. இந்த 13ஐ 4ஆக பிரிக்கும் போது 13 18 63 68 இந்த 4 எண்களையும் ஒரே எண்ணாகத்தான் நான் கருதுவேன். இப்படி விளையாடுவதுதான் அதிகமான வெற்றிகளை பெற்று தந்திருக்கிறது நண்பர்களே என்னை பொறுத்தவரை. அதனால்தான் இதே முறையில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நாளை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு 13 18 63 68 இந்த 4 எண்களையும் பிசி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மற்றும் டி போர்டுக்கு என்ன எண் வரும் என்பதை பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த 4 இந்த வார சாட் நண்பர்களே தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது ஒன்றும் விளங்கவில்லை. இப்போ இந்த வார பேட்டனை வச்சு நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க இந்த இந்த இடத்துல மட்டும் இப்படியே பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க நம்மளுக்கு 7க்கு இங்க ஒரு 8 இங்க 7க்கு 8 இங்க ஒரு 7 இருக்குது. இங்க ஏ போர்டுக்கு நம்ம 8 கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. நம்ம ப்ரிடிக்ஷன் அந்த 13 18 ப்ரிடிக்ஷன் எடுத்ததில் கூட 8ஆம் நம்பர் இருக்கிறது நண்பர்களே. இங்க 3 7 இங்க 3 8ங்கிற மாதிரி வரலாம் நண்பர்களே. நம்ம எடுத்ததுல 13ங்கிற நம்பர் அது 4ஆ பிரிக்கும்போது 8 18 68ங்கிற நம்பர் வருது நண்பர்களே. அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ஏ நம்பர் என்னன்னு பார்த்துடணும். ஏ நம்பருக்கு இங்க பாருங்க நண்பர்களே இங்க 72 இங்க இது வந்து 2 7 2 7 அதோட எதிர் எண் இங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி இங்க டபுள்ஸ் தான். இந்த இடத்துலயும் 22 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 88 இருக்கு நம்மள டபுள்ஸ். இந்த 4 வாரத்திலையும் இந்த 3 வாரத்திலையும் பார்க்கும்போது 3 ஆட்டங்களையும் பார்க்கும்போது இங்கேயும் ஒரு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துலையும் ஒரு டபுள்ஸ் ஏன் வரக்கூடாது? அப்படி டபுள்ஸ் இந்த இடத்துல வரதா இருந்தா நம்ம என்னென்ன நம்பர் எடுத்துருந்தோம், பி நம்பர் அதாவது பி நம்பரும் ஏ நம்பரும் ஒரே மாதிரியான நம்பரா தான் வந்திருக்கும் போது நம்ம ஆல்ரெடி நம்ம பிசிக்கு வந்து 13 63 இந்த மாதிரி 1 6ஐயும் நம்ம பி நம்பரை பயன்படுத்துறோம். அப்போ வந்து இந்த இடத்துக்கு 1 அல்லது 6 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒன்று வரலாம் நண்பர்களே. அதனால வந்து ஏ போர்டை பொறுத்தவரை 1 அல்லது 6 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நம்புகிறேன். இந்த 3 இடத்துலையுமே டபுள்ஸ் தான் இருக்கு. நாளை வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை. அங்க வந்து 1ஆம் நம்பரு நம்ம பி போர்டில் என்ன நம்பர் பயன்படுத்துகிறோமோ அதையோ அல்லது அதனுடைய எதிரி எண்ணையோ பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ இந்த இடத்துக்கு வந்து 6 அல்லது 1 வரலாம் நண்பர்களே. இங்கே வந்து இங்கே டபுள் 2 இருக்கு, இங்கேயும் டபுள் 8, இங்கே டபுள் 72 எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு நண்பர்களே. அதனால 6 1 நம்ம ஏ போர்டுக்கு பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏ போர்டு 6 1. அடுத்தது வந்து டி போர்டு. முதல் எண் என்ன எடுக்கலாம்னா 4 நம்பர் சார்ட்டை பார்ப்போம். இது வந்து 4 நம்பர் சார்ட்டு. டி போர்டை பொறுத்தவரை இவங்க எதுவும் ரொம்ப சிரமமெல்லாம் பட தேவையில்லை நண்பர்களே. பக்கத்துலேயே அதை ஒத்து போகிற மாதிரி நம்பர் ஏதாவது தெரிஞ்சு அதையே பிடிச்சி போட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்க நண்பர்களே
இந்த இடத்துல இங்க பாருங்க 7, 5, 8. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க 7, 5, 8ன்னு ஏன் வரக்கூடாது? வரலாம். அதாவது இந்த இடத்துல 7, 5 சாரி 5, 7, இங்கே 5, 7, இங்கே 8. அப்போ டி போர்டுக்கு நம்ம 8ஐ வைத்து விளையாடலாம் நண்பர்களே, ஒன்றும் தவறு இல்லை. இப்போ டி போர்டு 8, அதனுடைய எதிர் எண் 3. இதில் ஏதேனும் ஒரு எண்ணை பயன்படுத்தி பார்க்கலாம். நாம் 8ஐயே பயன்படுத்துவோம் முதல் வாய்ப்பாக. அப்போ 4டிக்கு என்ன வரும்? டி போர்டு 8, ஏ போர்டு 1, 6. அப்படி பார்க்கும்போது முதல் எண் 8, 1, 81. ஏ போர்டுக்கு 1 அல்லது 6ஐ பயன்படுத்தலாம். இப்போ 1 வச்சு நான் எழுதி காட்டுறேன். 81, 13, 81, 13, 81, 63, 81, 68, 81, 18. இந்த 4 எண்களையும் நாளை கர்னியா லாட்டரி பிரிடிக்ஷன் எண்களாக கொடுக்கிறேன் நண்பர்களே. இந்த எண்களையே பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. வர எதிர்பார்ப்புகள் தான், வரலாம் வராமலும் போகலாம் நண்பர்களே. பார்ப்போம் நாளை இந்த எண்கள் வருகிறதா என்று. வரும் என்று நம்பிக்கையோடு விளையாடுவோம் நண்பர்களே. எப்பொழுதுமே எல்லா நாளும் நம்மால் சரியான எண்களை எடுக்க இயலாது என்பதுதான் உண்மை. 2 நாட்களாக சரியான எண்களை பிரிடிக்ஷன் செய்ய இயலவில்லை. நாளையாவது சரியான எண்களாக அமையும் என்று நம்புவோம் நண்பர்களே. இப்போ 3 நம்பருக்கு 113, 163, 168, 118. இந்த 4 எண்களையும் சிங்கிள் போர்டுகளுக்கு 3Dயாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே மாதிரி ஏசி, ஏபிபிசி இவற்றிற்கு இங்கு உள்ள அமைப்பிலேயே எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த 3 வருகின்ற இடத்தில் 8ஐயும் பயன்படுத்தலாம். இந்த 8 வர இடத்துல 3ஐயும் பயன்படுத்தலாம். 1க்கு நம்ம 6ஐயும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நான் அதிகமாக பிசி எண்களில் மட்டும் மாற்றி கொடுப்பது காரணமே நமக்கு முதல் 2 எண்கள் தான் முக்கியமான எண்கள் நண்பர்களே. இந்த நம்பரை முதல் எண் சரியாக வந்தால்தான், அதாவது சி போர்டு மேட்ச் ஆனால்தான் மற்ற எண்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அதனால் நான் இந்த எண்களை மாற்றி எழுதி காட்டுகிறேன் நண்பர்களே. நானும் இதே எண்ணை தான் பயன்படுத்துவேன் நண்பர்களே. அதே போன்று சிங்கிள் போர்டுகளுக்கு டி போர்டு 8 அல்லது 3, ஏ 1, 6, பி அதுவும் 1, 6 தான். சி போர்டை பொறுத்த மட்டில் 8 அல்லது 3. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகள் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒரு கணக்கு வச்சு நம்ம சில எண்களை எடுத்து வெற்றி பெற்றிருந்தோம் என்று முன்பே சொல்லியிருந்தேன் நண்பர்களே. அந்த எண்களை பயன்படுத்தலாம் என்பதை அதையும் ஒரு முறை பார்த்து விடுவோம் நண்பர்களே. இந்த சார்ட் நண்பர்களே ஆகஸ்ட் 8ஆம் தேதியில் விளையாண்டது ஆட்டங்கள். இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக. இது இங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர் சரியா, இது 2013ஆம் ஆண்டு நண்பர்களே. இந்த நம்பர் சரியாக கணித்திருந்தோம். அதற்கும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2014இல் இந்த எண்ணையும் சரியாக பிரிடிக்ஷன் செய்திருந்தோம் நண்பர்களே, அந்த கணக்கின்படி. அதுக்கு அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு தான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம் நண்பர்களே, சொல்லியிருந்தோம். அப்பொழுதெல்லாம் எங்களிடம் சாதாரண மொபைல் கூட பயன்படுத்த
இல்லை. அப்பொழுதெல்லாம் மொபைல்லாம் பட்டன் மொபைல் தான் இருந்தது. இந்த யூடியூப் பகுதி, இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எதுவுமே என்னான்னே தெரியாது. ஆண்ட்ராய்டு மொபைல் புழக்கத்தில் வந்து கொண்டிருந்த காலகட்டம் நண்பர்களே. அப்பொழுது நாங்கள் பட்டன் மொபைல் தான் வைத்திருந்தோம் என்று நினைக்கிறேன். ஆம், பட்டன் மொபைல் இந்த நோக்கியா ஃபோனு 1100 இந்த மாதிரி ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த எண்ணை ஒரு 30க்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கு சொல்லியிருந்தோம் நண்பர்களே. அதில் 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு 15, 20 பேராவது இந்த எண்ணை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருந்தார் நண்பர்களே. சரி என்று அதற்கும் அடுத்த ஆண்டு இங்கு பின்பு பயன்படுத்தி கொண்டே வந்தோம். ஆனால் எந்த ஆண்டுமே இதுவரை கடந்த ஆண்டு வரை செட் ஆகவில்லை நண்பர்களே. பிசி எண்கள் ஒரு சில ஆண்டுகள் சரியாக வந்ததோ ஒழிய 3 எண்களும் மேட்ச் ஆகவில்லை நண்பர்களே. இருந்தாலும் முதல் இந்த 3 ஆட்டங்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த 8 எண்களை அதிகப்படியாக வைத்து விளையாடுவதை வழக்கமாகவே கொண்டிருக்கிற நண்பர்களே. இதற்காகவே ஒரு மாதத்திற்கு முன்பே வந்து அதற்காக ஒரு தொகையை நண்பர்கள் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள் நண்பர்களே. முன்பே சொல்லி வைத்து கொண்டே ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு இருக்கு, காசு ஏதாவது ரெடி பண்ணு, அந்த ஒரு நாள் மட்டும் விளையாண்டு பார்க்கலான்னு முன்கூட்டியே சொல்லி வைத்து விடுவோம் நண்பர்களே. ஒருவேளை அது என்ன கணக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறது இங்கே நான் குறிப்பிடலை நண்பர்களே. அது சொல்லிட்டு இருந்தாக்கா வீடியோ இன்னும் லென்த்தாக போகும். இப்போ நான் வந்து அந்த 8 நம்பரை மட்டும் சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. அந்த 8 நம்பரில் ஏதேனும் ஒரு எண்ணாவது நாளை வெற்றி பெற்றால் அது எப்படி என்பதையும் சொல்கிறேன் நண்பர்களே அடுத்த வீடியோவில். வரவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடுவோம் நண்பர்களே, அதை மறந்து விடுவோம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு முயற்சி செய்து பார்ப்போம். சரி நண்பர்களே, அந்த எண்கள் எவை என்பதை சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. இங்கே தெரிகிற இந்த 8 நம்பர் தான் நண்பர்களே. இந்த 8 நம்பரையும் இது வந்து நான் வழக்கமாக எல்லா நாளும் கொடுக்க மாட்டேன் நண்பர்களே. ஆண்டில் ஒரு நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு மட்டும்தான் இத்தகைய எண்களை நான் கொடுப்பது வழக்கம். அதனால் இந்த 8 எண்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, வைத்து பாருங்கள். ஆனால் 3 ஆண்டுகள் 2013, 14, 15 சரியாக மிக துல்லியமாக 100% வந்திருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதற்கு இடையில் 10 ஆண்டுகளாக வரவே இல்லை. ஆனால் சிங்கிள் போர்டு வந்து கொண்டு தான் இருந்திருக்கும். ஆனால் 3D எண்கள் மேட்ச் ஆகவில்லை நண்பர்களே. இருந்தாலும் ஆரம்ப நாட்களில் வெற்றி பெற்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு நாள் மட்டும், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி மட்டும் இந்த எண்களை பயன்படுத்தி பார்ப்பது வழக்கம் நண்பர்களே. அதனால் இந்த 8 நம்பரையும் விருப்பப்பட்டால் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. இதையே வந்து நீங்கள் 4Dக்கு பயன்படுத்தணும்னா நம்ம தான் ஆல்ரெடி 4Dக்கு 8-3ங்கிற நம்பரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த நம்பரை கூட நீங்கள் இதோட சேர்த்து விளையாண்டு பார்க்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இங்கு இவ்வளோ நேரம் சொன்னது குறிப்பிட்டது எல்லாமே ஒரு யோகம் தான் நண்பர்களே, கெஸ்ஸிங் தான். இதில் வந்து எல்லா நாளும் வெற்றி பெறுவோமா என்பது கேள்விக்குறிதான் நண்பர்களே. இந்த விளையாட்டை பொறுத்தமட்டில் இதில் வெற்றி பெற்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருப்பார்கள். தோல்வியை தழுவியவர்கள் தான் ஏராளமாக இருப்பார்கள் நண்பர்களே. அதனால் கவனத்தோடு விளையாடுங்கள் நண்பர்களே. இந்த விளையாட்டு பொறுத்தவரை நம்மை பாதித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையும் பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் நண்பர்களே. அதிகப்படியான எண்களை தேர்வு செய்து விளையாடுவதை தவிர்க்கவும் நண்பர்களே. ஆனால் இன்று காலை ஒரு சம்பவம் நடந்தது நண்பர்களே. அது என்னன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பேன் நண்பர்களே. அது முழு நேர தொழில் இல்லை. ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி, இந்த ஈஸி பேன்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நிறைய எங்கள் ஏரியாவில் ஒரு எல்லாத்துக்குமே மாதம் ரீசார்ஜ் 3 மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு, 1 மாதத்துக்கு டேட்டா கார்டு போகிறது எல்லாமே பயன்படுத்தி காசு வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பேன் நண்பர்களே. அது ஒரு தொழில் மாதிரியே மாறிடுச்சு. இருந்தாலும் அப்படி பண்ணும்போது இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பொண்ணு அண்ணா அம்மா ரீசார்ஜ் பண்ண சொன்னாங்க 29 ரூபா ஜியோ சிம்முக்கு அப்படின்னு சொல்லி நம்பர் 29 ரூபா ரீசார்ஜ் டேட்டா கார்டு
2 ஜிபி வரும். அத பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி ரூ. 100 தாள என்கிட்ட குடுத்தது நண்பர்களே. இது உண்மைதான். ரூ. 100 நோட்ட குடுத்தது. நான் என்னைக்குமே பணம்னு இருந்தா ஒவ்வொரு நோட்லயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கத்தான் செய்யும். அப்படின்ட்டு நானு அதில் பார்ப்பதில நான் ஆர்வம் காட்டுவதில்லை நண்பர். அது என்னமோ என் உள் மனசு அந்த நம்பர் அந்த பொண்ணு குடுத்த உடனே எனக்கு அந்த நம்பர பார்க்கணுங்கிற போற ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த நோட்ல பார்த்தீங்கன்னா, 887ங்கிற நம்பர் கடைசி 6 நம்பர்ல அந்த 887ங்கிற நம்பர் அப்படியே இருந்தது நண்பர்களே. அப்பவே ஒரு மனதில் பட்டது. இந்த நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாமா? அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்து, நம்ம கையில எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கத்தானே செய்யும். இத போய் ஏன்டா பயன்படுத்தும்? அப்படின்னு அப்படியே அந்த நிமிடமே நான் மறந்து விட்டேன் நண்பர்களே. ஆனா ரிசல்ட்டா பார்க்கும்போது அதே 887 தான் வந்திருக்கு. கடவுளோ நமக்கு மீறி ஏதோ ஒரு சக்தி சில சிம்டம்ஸ் அதாவது நம்மளுக்கு காட்டும். ஆனா நம்ம பயன்படுத்த தவறி விடுகிறோம் என்பதுதான் உண்மை நண்பர்களே. அதை புரிந்து கொண்டு விளையாடுவது சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இதே போன்று முன்பு ஒரு முறை என் உறவினர் ஒருத்தர் ரொம்ப நாளா ஃபோன் பண்ணாமலே இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்தது. அந்த நம்பர் 249 அவங்க செல் நம்பர். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அந்த 249 என்னடா என்னைக்குமே ஃபோன் பண்ணாதவங்க நம்மளுக்கு இன்னைக்கு இப்படி ஃபோன் பண்றாங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்காக இருக்காங்க அப்படின்னு தகவல் எனக்கு சொன்னாங்க. மருத்துவமனையில் இருக்கிறதாக. அவங்களும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, நாமளும் கஷ்டமான சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது சரி என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த நம்பர் அப்படியே அவங்க செல் நம்பரையே அன்னைக்கு 249 10 ஃபுல்லுல வச்சு பார்த்திருந்தேன் நண்பர்களே. ஆனா ரிசல்ட்டா வந்தது அன்று 249 தான் நண்பர்களே வந்தது. அது ஒரு நம்ப முடியல. ஆச்சரியமான விஷயம் தான் நண்பர்களே. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயோ நம்ம சுற்றியோ சில எண்கள் நம் கண்களில் படும். அதை நாம் பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாததும் நம் கையில் தான் இருக்கிறது நண்பர்களே. சில நேரங்களில் நமக்கு வரமாக இந்த மாதிரி எண்கள் எல்லாம் கண்களில் தென்படும். அதை நாம் சரியாக பிடித்துக் கொள்ள தவறி விடுவோம் நண்பர்களே. இன்று இந்த 887ங்கிற நம்பரை நான் என்னைக்குமே நோட்டெல்லாம் பார்க்கக்கூடியவன் இல்லை. ஆனா பார்த்து இருந்தும் அந்த 887 நோட்லயும் இருந்தது. இதை பயன்படுத்தலாமா என்று தோன்றியது. இன்னும் 1000 நோட்டு இருந்தா 1000த்துல 1000 விதமான எண்கள் தானே இருக்க செய்யும் அப்படின்ட்டு மேம்போக்காக விட்டுவிட்டேன் நண்பர்களே. கடவுள் சில நேரங்களில் நமக்கு சில இதை கொடுக்கணும்னு நினைப்பார். ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்த தவறி விடுகிறோம் என்பதுதான் உண்மை நண்பர்களே. கடவுளே நம்ம கண்ணு என்னடா இவன் ஒருத்தன் கஷ்டத்திலேயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை பணத்தை நம்ம கண்ணு முன்னாடியே ரோட்ல போட்டு வச்சிருந்தா கூட நம்ம அதை எட்டி உதைச்சிட்டு போவோம். அப்படித்தான் நமது நிலைமை நண்பர்களே. இன்று கண்ணில் பட்டும் பயன்படுத்தவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் நண்பர்களே, நம்மை சுற்றியும் சில இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன் நண்பர்களே. இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, நான் இந்த குறிப்பிட்ட எண்களை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. நாளை சனிக்கிழமை அனைவருக்கும் சனி பகவான் அருளோடு நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சமுர்தி லாட்டரி பிரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.